அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு மாற்றம் அல்லது நான் மாறணும் அல்லது என்னால் மாற இயலாமிக்கிற எனக்கு மாற கஷ்டம், என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் எனக்கு கொண்டு வரையலாம், எனக்கு அப்படியான டேலண்ட் இல்லை, அல்லது நான் வாழக்கூடிய எங்களோட சூழல் அப்படித்தான், எங்களோட ஸ்கூல்கள் அப்படித்தான், நான் வாழக்கூடிய நாட்டில் எனக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வரையலாம், எனக்கு முன்னேறலாம், நான் ஒரு வறுமையான குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு எந்த திறமையும் இல்லை, நோய்கள் இருக்கிற நல்லா நாடினா நடக்கும். இந்த மாதிரி மாற்றம் என்பதை நாங்கள் இன்றைக்கு இப்படியான ஒரு வசனங்களால் வார்த்தைகளால் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் உண்மையிலே பார்ப்போம், அல் குர்ஆனில் மாற்றம் என்பது அல்லது ஒரு ஆள் மாறுறேன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஒன்று நான் கொண்டு வரதா இருந்தால், என் குடும்ப பிரச்சனைகளுக்கு, என் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு, வாழ்க்கை பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வை நான் கொண்டு வரதா இருந்தால் அதை எப்படி நான் கொண்டு வரணும் என்று நாங்கள் ஓரளவு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாலேயும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிற மிகப்பெரிய அவனுடைய கருணை என்ன தெரியுமா, அவனுடைய அருள் என்ன தெரியுமா, அவனுடைய நேர்மை நீதியான பண்பு என்ன தெரியுமா. எல்லா மனிதர்களுக்குள்ளாலும் அல்லாஹு தாலா அவனுடைய பிரெயின் ப்ராசஸுக்குள்ளால், மைண்ட் ப்ராசஸுக்குள்ளால் என்ன செஞ்சுக்கிறேன்டா, எல்லோருக்கும் மாறலாம், எல்லோருக்கும் எந்த சேற்றில் இருந்தாலும் கூட அந்த சேற்றில் இருந்து வெளியே வரலாம், எந்த விலங்குகளையும் உடைச்சு கொண்டு வெளியே வரலாம் என்ற ஒரு சாஃப்ட்வேராக இராதா என்ற அந்த நாட்ட சக்தியை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை நாங்கள் முதல்ல நம்பணும். இதை இன்றைய நவீன உளவியல் என்ன செய்யுமெண்டா, உளவியல் நியூரோ சயின்ஸும் சேர்ந்து என்ன செய்யுமெண்டா, இந்த பிரெயினில் இன்றைக்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்ற ஒரு 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 கன்செப்டை கதைக்கிறாங்க. அதாவது எபிலிட்டி டு சேஞ்ச். ஒரு பிரெயினுக்கு புதிய புதிய நியூரோன் செல்ஸுகளை கனெக்ஷனை உருவாக்கலுமாக இருந்தால் எந்த சேஞ்சையும் ஏற்படுத்தலாம் என்று சொல்லி நவீன உளவியல் நியூரோ சயின்ஸ் சொல்வதை பார்க்கலாம். இது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமூகம் தனது மனோநிலைகளை தன் மீது படிந்துள்ளவற்றை எப்போது மாற்றத் தொடங்குமோ அதன் பிறகு தான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மாற்றங்களுக்கான உதவியை செய்வார் என்று அந்த ஆயத்தில் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஆயத்தை நீங்கள் பாருங்க, அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் எந்த ஒரு வரையறையும் சொல்லலை. யாரை அல்லாஹு தாலா மாற்றுவான், யாருக்கு மாறலாம், யாருக்கு மாற முடியாது, அதாவது செல்வந்தருக்கு மட்டும்தான் முடியும், அது படித்தாக்களுக்கு மட்டும்தான் முடியும், படிக்காதவர்களுக்கு மாற இயலாம், அல்லது அல்லாஹு தாலா இங்கே வயசு சொல்லவும் இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பிரெயின் சேஞ்ச் நடக்கும், அல்லது வளர்ந்த ஆக்களுக்கு 60 வயசு 70 வயசு ஆக்களுக்கு எந்த ஒரு சேஞ்சையும் கொண்டு வரையில, வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரையில அப்படியும் அல்லாஹ் தஆலா சொல்லலை. அல்லது காலங்களை சொல்லலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் மட்டும்தான் இப்படியான மாற்றங்களை கொண்டு வரலாம், தௌபா கேட்கலாம், மனுஷன் பலவீனங்களுக்கு சொல்யூஷன் காணலாம், இந்த காலங்கள் ஏலானும் அல்லாஹ் தஆலா சொல்லலை. அதே போல் என்னென்ன பிரச்சனைகள் சொல்லவும் இல்லை, இந்த பிரச்சனைக்கு மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சை ஏற்படுத்தலாம், சிலதுக்கு ஏற்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா இங்கு வரையறை செய்யவும் இல்லை. ஒரு அற்புதமான ஒரு ஆயத். அந்த வகையில் இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த கவலையில் இருந்தாலும், எந்த டிப்ரெஷனில் இருந்தாலும், எந்த மன அழுத்தத்தில் இருந்தாலும் அந்த உள பாதிப்பிலிருந்து வெளியே வர முடியும் என்ற அந்த அல்லாஹுடைய நம்பிக்கையை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் என்று இந்த ஆயத்தை நாங்கள் பார்க்கணுன்றதை புரிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு தெரியுமா, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதர்கள் ஏன் சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு சொல்லி முன்னோர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, சலஃப்கள் சொல்லுவாங்க, அஹ்லுல் ஜன்னா அஹ்லு தத்தப் லா அத்தபான்னு சொல்லுவாங்க. அதாவது சொர்க்க வாசிகள் அல்லது சொர்க்கத்துக்கு போவதற்கான அடிப்படை தகுதி என்னன்னு சொன்னால், தனது தான் பிறந்த இயல்புகள், தனது கூடிய பலவீனங்கள், குறைபாடுகள். இப்போ குர்ஆன் சொல்லுமே, அந்த நிறைய மனிதனுடைய பலவீனங்களில் மனிதன் டென்ஷன் ஆகக்கூடியவன், மனிதன் அநியாயம் செய்யக்கூடியவன், பொறாமைப்படக்கூடியவன், லோபித்தனம் கொண்டவன், பாவங்கள் செய்யக்கூடியவன், இப்படி நிறைய பண்புகளை குர்ஆன் சொல்லும் தானே. இந்த இயல்புகளை மாற்றியவர்கள் தான் அஹ்லு தத்தப், மாற்றியவர்கள் தான் அஹ்லுல் ஜன்னா. அந்த இயல்புகளை யாரெல்லாம் மாற்றி போராடி எதிர்த்து அதன் மூலம் நன்மைகளை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் வழிகளை கஷ்டங்களை சகிச்சு கொண்டார்களோ, சொல்யூஷனை தேடுகின்ற பாதையிலே கஷ்டங்களை சகிச்சு கொண்டார்களோ, இவர்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் என்ன சொல்ல வரோம் என்றால், மதிப்புக்குரிய சகோதரிகளே, ஸ்டாப். நீங்கள் இந்த பலவீனம், உங்களுக்கு குறைபாடு அனைத்தையும் நீங்கள் ஸ்டாப், நிறுத்துங்கள். நிறுத்தி என்னால் மாற்ற முடியும், எனது பிரச்சனைக்கு சொல்யூஷனை காண முடியும், எனக்கு மனக்கவலைகளிலிருந்து வெளியே வர முடியும் என்ற அந்த நம்பிக்கையை
மாற்றம் என்ற அந்த மனோநிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் அடிப்படையாக அமைகின்றது. இன்னொரு பக்கத்துக்கு நாங்கள் குர்ஆனுடைய வழிகாட்டலுக்கு நாங்கள் போவோம். உங்களுக்கு தெரியும், சூரத்து ஷம்ஸுடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் ஓதி பாருங்க, தர்ஜமாவை நீங்கள் வாசித்து பாருங்க. அல்லாஹு தஆலா 9 பொருட்கள் மீது சத்தியம் செய்கிறான். 9 பொருட்கள் மீது சத்தியம் செய்கிறான். வஷம்சி வதுஹாஹா என்ற அந்த தொடரில் உதாரணமாக சூரியன் மீது, சந்திரன் மீது, இரவின் மீது, பகலின் மீது, வானத்தின் மீது, பூமியின் மீது, எவ்வளவு பிரமாண்டமான படைப்புகள் சூரியன், வானம், பூமி என்பது அந்த பொருட்கள் மீது சத்தியம் செய்து 9 பொருட்கள் மீது, அதாவது குர்ஆனில் இருக்கின்ற ஆக நீண்ட சத்தியம் இந்த வசனங்கள் தான். இந்த நீண்ட சத்தியத்தின் பிறகு அல்லாஹ் தஆலா சொல்ல வருகின்ற செய்தி என்ன தெரியுமா? வனஃப்ஸின் வமா சவ்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. அதாவது யார் உள்ளத்தை மாற்றினார்களோ, தன் நிலையை யார் மாற்றிக்கொண்டார்களோ, தான் இருக்கக்கூடிய பலவீனங்களிலிருந்து யார் வெளியே வந்தார்களோ அவர்கள் தான் அந்த உள்ளம் தான் உண்மையான வெற்றி பெற்ற உள்ளம். அதுதான் உண்மையான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதுக்கு மாற்றமாக ஒமன் வகது ஹாபமன் தஸ்ஸாக, யார் இது நேரம் எனக்கு ஒன்றுமே செய்யலை, நான் எப்போதும் கஷ்டத்தில் தான் பிறந்திக்கிறேன், எனக்கு பிரச்சனை வெளியே வரையலை, என் கணவன் எனக்கு மாற்றலை, என் ஒய்ஃப் எனக்கு மாற்றலை, பிள்ளைகளை மாற்றலை, இதுதான் எங்களோட வாழ்க்கை, எங்களோட தலையெழுத்துன்னு சொல்லி இப்படி வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா 9 சத்தியங்களை சொல்லி, வானத்தை விட, சூரியனை விட, பூமியை விட விசாலமான ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அதுதான் உங்களுடைய உள்ளம் மாற்றம் என்ற அந்த சக்தி அல்லாஹ் தஆலா இந்த சூறால எங்களுக்கு சொல்ல வருவதை பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் ஒரு முஸ்லீம் மாற்றத்தை விரும்புகிற நேரத்தில் எப்படி விரும்பணும்னு சொன்னால், மாற்றம் என்பது ஒரு வழிதான், ஒரு கஷ்டம்தான். தான் பழகிருக்கின்ற நிலையிலிருந்து, தான் இருக்கக்கூடிய பலவீனமான நிலையிலிருந்து வெளியே வருவது ஒரு கஷ்டம்தான். எனவே அதற்கு அல்லாஹ் தஆலா என்ன வழிகாட்டுகிறார் என்றால், நீங்கள் மறுமையை அந்த நேரத்திலே நம்பி வாழுங்கள், அல்லாஹுவை நீங்கள் நம்புங்கள். கஷ்டங்களுக்கும் வலிக்கும் தர வேண்டிய, அதாவது உங்கள் கால் ஒரு முள்ளு குத்திப்பட்டாலும் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதாக சொல்லிக்கிறான். கவலைகள், வேதனைகள் வருவதை அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதாக சொல்லிக்கிறான் என்றால் அந்த நன்மையை நினைத்து நீங்கள் மாற்றத்தை சகித்து கொள்ளுங்கள். அந்த நன்மையை நினைத்து, மறுமையை நினைத்து நீங்கள் மாற்றத்தை சகித்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் மாற்ற முடியும், எந்த கஷ்டத்திலிருந்தும் வெளியே வர முடியும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இதனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக கூறினார்கள். லௌலா யௌமுல் கியாமா லரஐத்தும் மா லா தர்தௌன. நீங்கள் மறுமையினால் நம்பலைன்னு சொன்னால், உங்கள் மறுமையினால் ஒன்று இல்லைன்னு சொன்னால், நீங்கள் விரும்பாத விஷயங்களை தான் உலகத்தில் காண்பீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்தியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணுமா, கஷ்டங்கள் துன்பங்களையும் கூட நீங்கள் திருப்தியாக ஏற்றுக்கொள்ளணுமா, இந்த மாற்றங்களை வரக்கூடிய வழிகளை, கஷ்டங்களை பொறுமையாக, ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேர்வுக்கு காலம் போகும், அந்த காலமெல்லாம் சகித்து கொண்டு பொறுமையாக எங்களை மாற்ற முடியுமா இருந்தால், அதுக்குரிய கிடைக்கும் நன்மைகள் உங்களுக்கு நினைக்கலுமா இருந்தால், மறுமையில் எங்களுக்கு தரக்கூடிய அந்த யௌமுல் கியாமால கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு நினைக்க முடியுமா இருந்தால் உங்களுக்கு அதன் மூலம் மட்டும்தான் திருப்தி கிடைக்கும் என்பதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அந்த கருத்தின் மூலம் எங்களுக்கு சொல்ல வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை தான் உண்மையிலே இந்த மாற்றத்துக்கான அடிப்படையாக அமைகின்றது. அந்த வகையிலே நாங்கள் எல்லோராலும் மாற முடியும், எல்லோருக்குள்ளும் அல்லாஹ் தஆலா அந்த சக்தியை வைத்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களது வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்தால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும்.